ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சரோஜா சமையலில் மீன் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 4 துண்டு மீனை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு பொடி, தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கணும், 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா மீனில் எல்லா பக்கமும் மசாலா படுற மாதிரி தடவி எடுத்துக்கலாம். இப்போ மீனில் நல்லா மசாலா தடவி எடுத்தாச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 3 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சின்ன சீரகம், 5லேருந்து 6 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் நம்ம மசாலா தடவி வச்சுருக்கிற மீன் துண்டை போட்டு பொரித்து எடுத்துக்கணும். மீனை நல்லா பொரிக்கணும்னு வேண்டாம், ஒரு 2-3 தடவை புரட்டி எடுத்து வச்சுட்டா போதும். நல்ல மீன் ஃப்ரை ஆகணும் அப்படின்னு கிடையாது. இப்போ நல்ல மீனை 2 பக்கமும் மாற்றி போட்டு எடுத்து வச்சாச்சு. இதுக்கப்புறம் அதே எண்ணெயில் கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு நல்லா உடஞ்சதும் ஒரு நார்மல் சைஸ் வெங்காயத்தை சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுட்டுருக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பக்குவம் வந்ததுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு சின்ன டீஸ்பூன் மஞ்சள் பொடி, கொஞ்சமாக கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கணும். வத்தல் பொடி காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம், நான் கம்மியாக சேர்த்துருக்கேன். இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மசாலாவை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு நார்மல் சைஸ் தக்காளியை சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். அதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும். இப்போது தக்காளிலாம் நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு ஜாரில் இருந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் உள்ளே சேர்த்துருக்கேன். அந்த தண்ணியை மட்டும் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். இப்போது நம்ம சேர்த்துருக்கிற மசாலா பொடியோட எல்லா பச்சை வாசமும் போய் நல்லா கொதித்து வரணும். இப்போது நல்ல கிரேவி கொதித்து வருது. இப்போ நம்ம பொரித்து வச்சுருக்கிற மீனை இந்த டைமில் உள்ளே சேர்த்துக்கலாம். நல்ல எண்ணெய் பிரிஞ்சு கொதித்து வருது. இப்போது நம்ம மீனை உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு மீனையாக திருப்பி போட்டு எடுக்கணும் மசாலா கூட. இப்படி மசாலா கூட எல்லா மீனையுமே அப்படி மாற்றி போட்டு எடுத்துகிட்டே இருக்கணும். எல்லா மீனுமே மசாலாவில் நல்லா சேர்கிற மாதிரி மாற்றி போட்டு எடுக்கலாம். இப்போ நல்லா மசாலா கூட சேர்ந்துருச்சு. மறுபடியும் நம்ம எல்லா மீனையுமே மசாலாவில் மாற்றி போட்டு எடுத்துக்கணும். இப்போது கடைசியாக கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இன்றைக்கி சரோஜா சமையலில் சுவையான மீன் கூட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சரோஜா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனுக்கு ப்ரெஸ் பண்ணி ஆள் கொடுங்க. தேங்க்யூ.